ஹாய், நான் டாக்டர் மங்களச்சுடர். ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. டாக்டர் ஷர்மிளா அவர்கள் ஓபன் டாக்கா பப்ளிக் ஒரு ட்ரூத்தை கன்வே பண்ணியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். நவடேஸ் மக்களோட மைண்ட் செட்டே பார்த்தோம் அப்படின்னா அலோபதிக் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் அவங்களோட ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் எதுவுமே ராங்கா போறது இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இருக்காங்க. இதுதான் பூம் அப் ஆகி கார்பரேட்டிசமா கன்வெர்ட் ஆகுது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எகெயின்ஸ்டா நீங்க கொஸ்டின்ஸ், அதாவது டயட், ட்ரீட்மெண்ட், ஃபீஸ், இதை பத்தி கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்றது அப்படிங்கறத விட கைண்டா நோட் பண்ண வேண்டியது ஒரு லைஃப் டைம் டிசீசஸ் லைக் டயாபெட்டிஸ், தைராய்டு, பிபி மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க கம்பேரிட்டிவ்லி சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ்ல குட் ரிசல்ட்ஸ் இருக்கு. பட் ஈவன் தோ அலோபதி சிஸ்டம் தான் எடுத்துக்கிறோம், ஃபியூ பீப்புள் தான் வந்துட்டு அஃபோர்டபுளான பிரைசஸ் இருந்தா சூட்டபிளா இருந்துச்சுன்னா வராங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், நம்ம கோவிட்-19, டெங்கு மாதிரி உலகமே பேனிக்கா இருந்த டைம்ல ஒரு அஃபோர்டபுளான பிரைசஸ்ல நல்ல ரிசல்ட்ஸ் வந்து சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் கொடுத்துச்சு. வந்து சித்தா டாக்டர்ஸ் கிட்ட மட்டும் தான் இது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா, பிரைசிங் பத்தின குவாரிஸ் எல்லாமே வருது. இதையே நீங்க அலோபதி சிஸ்டம்லயும் கண்டிப்பா கேட்கணும். அப்பதான் வந்துட்டு கார்பரேட்டிசம் அப்படிங்கிற அந்த மடியூல் வந்துட்டு அபாலிஷ் ஆகும். ஸோ பி அவேர் ஆஃப் திஸ் மக்களே. Think and take decision from your heart for betterment of your life. ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா நம்ம எப்படி ஒரு ஜல்லிக்கட்டுக்கு எகெயின்ஸ்டா ஒரு வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணோமோ அதே மாதிரி நம்ம மருத்துவத்துக்கும் நீங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணணும்.